வணக்கம். எப்போவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்க ஒரு லிங்க் கிளிக் பண்றீங்க, எங்கேயோ உலகத்தோட மறுமுனையில இருக்கிற ஒரு வெப் பேஜ் சட்டுன்னு உங்க ஸ்கிரீன்ல வந்து நிக்குது. எப்படி? வாங்க இந்த டெக்னாலஜி மேஜிக் பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு மேஜிக் மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஒரு செகண்ட் முன்னாடி இங்க இருக்கோம், அடுத்த செகண்ட்ல உலகத்தோட ஏதோ ஒரு மூலையிலிருந்து இன்ஃபர்மேஷன் நம்ம முன்னாடி. ஆனா இது மேஜிக் இல்ல, இது ஒரு அட்டகாசமான டெக்னாலஜி. வாங்க இது எப்படி வேலை செய்யுதுன்னு உள்ள போய் பார்ப்போம். ஓகே, இந்த முழு பயணத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு ஸ்டெப் பேக் போய் ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கலாம். இன்டர்நெட், அதாவது இணையம்னா என்ன? நாம பாக்குற மாதிரி அது வெறும் ஒரு கிளவுட் சிம்பிள் மட்டும்தானா? இன்டர்நெட்ட ஒரு பெரிய மெகா சிட்டி மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த சிட்டில இருக்கிற ஒவ்வொரு வீடும், ஒவ்வொரு ஆஃபீஸும் ஒரு கம்ப்யூட்டர். அந்த சிட்டியை கனெக்ட் பண்ற ரோட்ஸ் தான் நெட்வொர்க்ஸ். அதனாலதான் இது சிம்பிளா ஒரு நெட்வொர்க் இல்ல, இது ஒரு நெட்வொர்க்குகளின் நெட்வொர்க். இந்த படத்துல பாக்குற ஒவ்வொரு புள்ளியும் ஒரு கம்ப்யூட்டர் இல்லனா ஒரு சின்ன நெட்வொர்க். இது எல்லாமே எப்படி ஒன்னோட ஒன்னு பேசிக்குது தெரியுமா? கடலுக்கடியில போற கேபிள்ஸ், சேட்டலைட்ஸ், வயர்லெஸ் சிக்னல்ஸ், இது மூலமாதான். இதுதாங்க இன்டர்நெட்டோட உண்மையான பவர், ஒரு குளோபல் கான்வர்சேஷன். சரி, இவ்ளோ பெரிய நெட்வொர்க்ல நாம ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும்னா நமக்கு ஒரு அட்ரஸ் வேணும்ல? அதுதான் URL, அதாவது வெப் அட்ரஸ். சிம்பிளா சொல்லணும்னா இது இன்டர்நெட்டோட ஒரு ஸ்ட்ரீட் மேப் மாதிரி. நம்ம பிரவுசர்ல டைப் பண்ற அந்த URL சும்மா ஏதோ எழுத்துங்கல்ல, அது ஒரு போஸ்டல் அட்ரஸ் மாதிரி ரொம்ப துல்லியமானது. அதுல 4 முக்கியமான பாகங்கள் இருக்கு, ஒவ்வொன்னுக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலை. வாங்க அத ஒன்னொன்னா பிரிச்சு மேயலாம். முதல்ல பாருங்க, HTTP. இது போஸ்ட்மேன் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் மாதிரி. அடுத்தது டொமெயின் பெயர், இது அந்த பில்டிங்கோட பேரு. டைரக்டரிங்கிறது அந்த பில்டிங்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஃப்ளோர் அல்லது ரூம். கடைசியா ஃபைல் பெயருங்கிறது அந்த ரூம்குள்ள இருக்கிற குறிப்பிட்ட ஃபைல். இப்ப புரியுதா அது எவ்ளோ பெர்ஃபெக்ட்டான ஒரு அட்ரஸ்னு? அட்ரஸ் ரெடி. இப்போ கிளிக் பண்ணியாச்சு. அடுத்து என்ன? இப்போதான் அசல் ஆக்ஷனே ஆரம்பிக்குது. நம்மளோட ரிக்வெஸ்ட், அதாவது நம்ம டேட்டா, எப்படி ஆயிரக்கணக்கான மைல்ஸ் தாண்டி கரெக்டான சர்வரை போய் சேருதுன்னு பாப்போம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். கம்ப்யூட்டர்ஸ்க்கு google.com மாதிரி பேரெல்லாம் புரியாது. அதுங்க நம்பர்ஸ்ல தான் பேசும். இன்டர்நெட்ல கனெக்ட் ஆயிருக்கிற ஒவ்வொரு டிவைஸ்க்கும், உங்க ஃபோன், லேப்டாப், சர்வர்னு எல்லாத்துக்குமே ஒரு தனி ஃபோன் நம்பர் மாதிரி ஒரு IP அட்ரஸ் இருக்கும். ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன் நம்பர் எல்லாம் உங்களுக்கு மனப்பாடமா தெரியுமா? இல்லல, அதே மாதிரி தான் நம்மாலையும் ஒவ்வொரு வெப்சைட்டோட IP அட்ரஸையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்போ இது ஒரு பெரிய பிரச்சனை தானே? இந்த பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான தீர்வு தான் DNS. இது நம்ம ஃபோன்ல இருக்கிற கான்டாக்ட்ஸ் லிஸ்ட் மாதிரி தாங்க. நாம பேரை தேடுவோம், நம்ம ஃபோன் ஆட்டோமேட்டிக்கா நம்பரை டயல் பண்ணிடும். அதே மாதிரி நம்ம google.comனு டைப் பண்ணதும் DNS அதோட IP அட்ரஸை கண்டுபிடிச்சு நம்ம பிரவுசருக்கு கொடுத்துடும். என்ன ஒரு புத்திசாலித்தனமான சிஸ்டம் பாத்தீங்களா? ஓகே, இப்ப நமக்கு சர்வரோட IP அட்ரஸ் தெரிஞ்சிடுச்சு. ஆனா நம்ம டேட்டாவை எப்படி அனுப்புறது? அதுக்கு ஹெல்ப் பண்றது தான் TCP/IP. இது இன்டர்நெட்டோட போஸ்டல் சர்வீஸ் மாதிரி. இது நம்ம டேட்டாவை சரியா பேக் பண்ணி அட்ரஸ் எழுதி அது வழியில எங்கேயும் மிஸ் ஆகாம கரெக்டா போய் சேருதான்னு பாத்துக்கோ. இது மட்டும் இல்லனா இன்டர்நெட் ஒரு பெரிய குழப்பத்துல இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ஃபைல அப்படியே அனுப்புனா நெட்வொர்க்ல டிராஃபிக் ஜாம் ஆயிடும்ல. அதனால TCP என்ன பண்ணுனா நம்ம டேட்டாவை குட்டி குட்டி பேக்கெட்ஸா பிரிச்சுடும். ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும் ஒரு அட்ரஸ் லேபிள ஒட்டி தனித்தனியா அனுப்பி வைக்கும். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த பேக்கெட்ஸ் எல்லாம் ஒரே ரூட்ல போகணும்னு அவசியமே இல்ல. அதுங்க வேற வேற பாதையில பயணம் செஞ்சு கடைசில டெஸ்டினேஷன்ல ஒன்னா சேர்ந்து நாம கேட்ட வெப் பேஜா மாறிடும். இதுதான் இன்டர்நெட்டோட ஸ்பீடுக்கும் ரிலையபிலிட்டிக்கும் காரணம். சரி, இந்த டேட்டா பேக்கெட்ஸ் எல்லாம் டிராவல் பண்றதுக்கு ரோடு வேணும்ல? அதுதான் நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன். டெக்னாலஜி எவ்ளோ வேகமா மாறியிருக்குன்னு பார்க்க வாங்க நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி அந்த காலத்து டயலக்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். 90s கிட்ஸ்க்கு அந்த கீச் கீச் சத்தம் நல்லா ஞாபகம் இருக்கும். இதுதான் டயல் அப் மோடம். ஃபோன் லைனை யூஸ் பண்ணி ரொம்ப மெதுவா இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகும். அப்போல்லாம் ஒரு பாட்டை டவுன்லோட் பண்ணவே பல மணி நேரம் ஆகும். டயல் அப் ஆம வேகத்துல போச்சுன்னா பிராட்பேண்ட் ராக்கெட் வேகத்துல போகுது. முன்னெல்லாம் இன்டர்நெட் யூஸ் பண்ணா வீட்ல ஃபோன் லைன் பிஸி ஆயிடும். அந்த காலம்லாம் மலை ஏறி போச்சு. இப்ப நம்ம கிட்ட எப்பவும் ஆன்ல இருக்கிற ஹை ஸ்பீட் கனெக்ஷன் இருக்கு. இந்த ஒரு மாற்றம் தான் வீடியோ ஸ்ட்ரீமிங், ஆன்லைன் கேமிங்னு எல்லாத்தையும் இன்னைக்கு சாத்தியமாக்கியிருக்கு. அவ்வளவுதான், நம்ம டேட்டா பேக்கெட்ஸ் அதோட லாங் ஜேர்னியை முடிச்சு சர்வரை ரீச் பண்ணிடுச்சு. சரி, இப்போ சர்வர் என்ன பண்ண போகுது? இங்க தான் வேர்ல்ட் வைட் வெப் சீன்குள்ள வருது. வெப் சர்வர்ங்கிறது ஒரு டிஜிட்டல் லைப்ரரி மாதிரி. அது 24/7 ஓப்பன்ல தான் இருக்கும்.
வெப் பேஜஸ் எல்லாம் அதுல புக்ஸ் மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. நாம ஒரு குறிப்பிட்ட புக் வேணும்னு கேட்டா, அதாவது ஒரு வெப் பேஜுக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்தா, அது உடனே அதை எடுத்து நமக்கு கொடுக்கும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்வர்சேஷன் தான். உங்க பிரவுசர், ஹே எனக்கு இந்த பேஜ் வேணும்னு சர்வருக்கு ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்புது. சர்வர், ஓகே இதோ எடுத்துக்கோன்னு அந்த பேஜை திருப்பி அனுப்புது. ஆனா பாருங்க, நாம இவ்ளோ நேரம் பேசின டிஎன்எஸ், டிசிபி/ஐபி, பாக்கெட்ஸ் இது எல்லாமே இந்த ஒரு செகண்ட்ல நடக்கிற உரையாடலுக்கு பின்னாடி தான் நடக்குது. சர்வர் நமக்கு அனுப்புறது ஒரு ரெடிமேட் பேஜ் கிடையாது. அது HTMLங்கிற மொழியில எழுதப்பட்ட ஒரு ரெசிபி மாதிரி. உங்க பிரவுசர் அந்த ரெசிபியை படிச்சு, அதுல இருக்கிற டெக்ஸ்ட், இமேஜஸ், லிங்க்ஸ் எல்லாத்தையும் கரெக்டான இடத்துல வச்சு, நாம பார்க்குற இந்த அழகான வெப் பேஜா அசெம்பிள் பண்ணுது. இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த முழு சிஸ்டமும் பல வருஷங்களுக்கு முன்னாடி டிசைன் பண்ணப்பட்டது. ஆனாலும் இன்னைக்கும் நம்மோட டேட்டாவுக்கு பசி கொண்ட உலகத்தை திறமையா இதுதான் இயக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் இதோட சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான டிசைன் தான். சோ அடுத்த தடவை நீங்க ஒரு லிங்கை கிளிக் பண்ணும்போது ஒரு செகண்ட் நிறுத்தி யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு கிளிக்குக்கு பின்னாடி நடக்கிற இந்த பிரம்மாண்டமான கண்ணுக்கு தெரியாத பயணத்தை பத்தி. இந்த விளக்கத்தை பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி.